Good evening, students. 10th standard science carbon and its compounds அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் சுகர் கேன் இருந்து எவ்வாறு நமக்கு எத்தனால் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் மூலக்கூறை இழக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். லாஸ் ஆஃப் வாட்டர். ஒரு வேதி வினையின் பொழுது அந்த வினை படுபொருளிலிருந்து என்ன ஆகும், நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகக்கூடிய விஷயம் தான் டீஹைட்ரேஷன் ஆகிறது. நம்ம பாடியெல்லாம் கூட ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏதாவது நமக்கு வாமிட்டிங் சென்சஸ் அண்ட் தென் லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துருக்குன்னு சொன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே ஃபுல்லா லாஸ் ஆயிடும். அப்போ பாடி டீஹைட்ரேட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க வந்துட்டு குளுக்கோஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நீர் மூலக்கூறை இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீர் நீக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். சோ இதுல நமக்கு கான்செப்ட் என்னது, CH3 CH2OH. This is molecular formula of ethanol. CH3 CH2OH. சோ இந்த எத்தனால என்ன பண்ண போறோம், டீஹைட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா எதோட ஹெல்ப்போட அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன பண்றோம், சல்பியூரிக் ஆசிட் ஹீட் பண்ணும்பொழுது அது ஒரு சர்டன் டெம்பரேச்சர்ல அதுல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். What are the reactants? CH3 CH2OH. This is ethanol. So this is the reactants. ethanol அப்படின்னு நம்ம என்ன சொல்லக்கூடிய எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு தான் CH3 OH அப்படிங்கிறது. சரியா? சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அடர் கந்தக அமிலத்தினுடைய உதவியில 443 கெல்வின் 443 கெல்வின் டெம்பரேச்சர்ல நம்ம என்ன பண்றோம், இத ஹீட் பண்றோம். சோ அந்த மாதிரி ஹீட் பண்ணும் பொழுது எத்தீன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். சோ எத்தீனுடைய ஃபார்முலா CH2 double bond CH2. This product is called as ethene. So நமக்கு கிடைக்கக்கூடிய விளை பொருள் என்னது, எத்தீன் அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அதுதான் நம்ம சொல்றோம். அது நம்ம பார்த்தது என்னது, டீஹைட்ரேஷன்னா தண்ணி வரும்னு சொன்னோமே, அப்ப என்ன எழுதணும், வாட்டர். How the water molecules is formed. அப்போ நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகும், அதுல நம்ம H2O அப்படிங்கிறது தான் ரிமூவ் ஆகணும். ஓகே, CH2 here 2 carbon 4 ஹைட்ரஜன் கொண்ட ஒரு ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், படுபொருளுடைய நிறையும் வினைப்பொருளுடைய நிறையிலையும் மாற்றமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். மாஸ்ல சேஞ்சஸ் வரக்கூடாது. அப்ப ரியாக்டன்ஸ்ல 2 கார்பன் 5 ஹைட்ரஜன் அண்ட் தென் 6 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த CH2 அல்லது இந்த CH3ல ஒரு ஹைட்ரஜனும் இந்த OH இந்த ரெண்டும் இணைந்து நமக்கு என்னவா மாறுது, H2O அப்படிங்கிறது ரிமூவ் ஆகுது. இவ்வளவு ஒரு ஹைட்ரஜன் நம்ம போயிட்டா என்ன ஆகும், பாரோ பண்ணி நம்ம என்ன பண்றோம், சமெல்லாம் எழுதுவோம்ல, அது போல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த OH-ஓட நமக்கு ஜாயின் ஆகி வாட்டரா நமக்கு ரிமூவ் ஆகுது. This reaction is called as dehydration. One of the chemical properties of ethanol. And the next one is reaction with the sodium. சோடியம் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஒரு மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சோடியத்தோட எவ்வாறு நமக்கு எத்தனால் அப்படிங்கிறது வினை புரிகிறது. ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனையும் நம்ம ஒரு ரியாக்ஷனையும் ஏன் இவ்வளோ நான் எக்ஸ்பர்ட்டா சொல்றேன்னா, எப்படி நமக்கு ரிமூவ் ஆகுது, இது போலவே நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதினா அதை மனப்பாடம் பண்ணணுங்கிற நெசசிட்டி நமக்கு கிடையாது. சோ எத்தனால் நமக்கு வந்து சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி சோடியம் ஈத்தாக்சைடு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட கொடுக்குது. CH3 CH2OH. This is ethanol. Okay, சோ எதோட ரியாக்ட் பண்ணது, Na, சோடியம். என்ன ப்ராடக்ட் நான் சொன்னேன், சோடியம்
ethoxide, C2H5ONA. This is the formula of sodium ethoxide. And then hydrogen gas is evolved. Already நம்ம என்ன சொல்லிருக்கோம், வாயுவா அல்லது வீழ்பா gas of precipitate arrow mark அதை வந்து என்ன பண்ணோம், denote பண்ணோம். upward arrow அப்படின்னு சொன்னா gas. Okay, so this product name is sodium ethoxide. நமக்கு ஈக்குவேஷன்ல இதே மாதிரி நேம் எல்லாம் தெளிவா நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா இத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளனேஷன் எழுத முடியும். எத்தனால react with sodium என்ன ப்ராடக்ட் வருது, C2H5ONA சொல்லக்கூடிய நமக்கு சோடியம் ஈத்தாக்சைடு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வருது. கரெக்டா பேலன்ஸா நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண போறோம், ஈக்குவலா இருக்கணும். சோ எல்லாத்துலயுமே நம்ம ரெண்டு மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், ஈக்குவலா நமக்கு பேலன்ஸ் ஆகும். சோ சோடியம் மெட்டல் எத்தனாலோட ரியாக்ட் பண்ணி சோடியம் ஈத்தாக்சைடு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிடேஷன். டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரியே ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ரியாக்ஷன்லயே நேம் இருக்கு. ஆக்சிஜன் ஓட நமக்கு என்ன பண்ணுது, வினை புரியக்கூடிய ஒரு வினை. ஆக்சிஜன் அதுல மஸ்ட், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு நம்ம சொல்றது. எத்தனால் என்ன ஆகுது, ஆக்சிடைஸ்டு. எந்த ஹெல்ப்போட நம்ம எப்படி கான்சென்ட்ரேட்டட் H2SO4 நம்ம டீஹைட்ரேஷன்ல பார்த்தோமோ சேம் மேனர் இங்க நம்ம பாக்குறது பொட்டாசியம் A2Cr2O7 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். சரிங்களா, என்னது இது, KMnO4 அல்லது பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது தான் இது. அதர்வைஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது KMnO4. இந்த ரெண்டு பேருடைய ஹெல்ப், யாரோ ஒருத்தரோட துணையோடு என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வருது. இட் இஸ் எத்தனால் CH3CH2OH. சோ யாரோடைய ஹெல்ப், KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஆக்சிடேஷன் அப்போ என்ன இருக்கணும், கண்டிப்பா ஆக்சிஜன் அப்படிங்கிறது மஸ்ட். சோ நமக்கு எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்சிஜனுடைய நம்பர் அதுல ஆட் பண்றோம். சோ இதனுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டா எத்தனாயிக் ஆசிட். ஃபார்முலா ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் இஸ் CH3COOH and then water. சோ ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன ஆகுது, இப்போ எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆசிட் தான் நமக்கு ப்ராடக்டா வருது. எத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது CH3COOH. ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரியாக்ஷன்ல என்ன வருதுன்னா ஆரஞ்சு கலர்ல பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி கிரீன் கலர்ல மாறும். இந்த மாதிரி ஒரு ஐடென்டிபிகேஷன்லாம் இந்த நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஆசிடா பேஸா அப்படின்னு ஹையர் கிளாஸ்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அதுக்கு இந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுவோம், கன்ஃபார்ம் பண்ணுவோம். சோ திஸ் இஸ் த தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எத்தனால். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீஹைட்ரேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோடியம் மெட்டலோட ரியாக்ட் ஆகுது. தேர்ட் ஒன் இஸ் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். எத்தனால் இதனால KMnO4 K2Cr2O7 அதோட ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு எத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டர் அப்படின்னு சொன்னாலே பிளசன்ட் அப்படின்னு ஒரு நமக்கு கான்செப்ட் தெரியும். சோ எஸ்டர், கீட்டோன், இது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அது மாதிரி இப்போ எஸ்டரிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு கேட்டா ஆல்கஹால் நமக்கு என்ன ஆகுது, கார்பாக்சிலிக் ஆசிடோட நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது ஒரு பிளசன்ட் ஓடர் நமக்கு வரும். ஒரு நல்ல ஒரு ஓடர், நல்ல ஒரு நறுமணம் நமக்கு வரும். அததான் என்ன சொல்லுவோம், இதனுடைய ப்ரூஃப் எஸ்டர் டெஸ்ட் அப்படிங்கறதே நல்ல நறுமணம் வருதா அப்படிங்கறத வச்சுதான் நம்ம பழத்துல நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகை பழத்துலயுமே இந்த காம்பவுண்ட் இருக்கு. அதனாலதான் எல்லா பழமுமே நம்ம வீட்டுல பப்பாளி பழம் இருந்தாலும் சரி, பலாப்பழமோ மாம்பழமோ கொய்யாப்பழமோ எந்த ஒரு ஃப்ரூட்டா இருந்தாலுமே டிஃப்ரெண்டான ஒரு ஓடர், அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது. வாழைப்பழம் எந்த பழமா இருந்தாலுமே நல்லா நமக்கு என்ன இருக்கணும்,
ஃபுல்லும் பழுத்திருக்கும் போது அந்த ஸ்மெல் நம்ம கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா? ஏன்னு கேட்டா அதுல இந்த எஸ்டர் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதனாலதான் அந்த ஸ்மெல்ல நமக்கு கொடுக்குது. ஓகே, சோ இந்த ரியாக்ஷன்ல ஆல்கஹால் எதோட கார்பாக்சிலிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி நமக்கு எத்தில் எத்தனோவேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டரை கொடுக்குது. அந்த கான்செப்ட் தான் இதுல நம்ம பார்க்கலாம். சோ எதோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? CH3 CH2 OH. திஸ் இஸ் எத்தனால் ஃபார்முலா. ஓகே, எதோட ரியாக்ட் ஆகுது? இதுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் வந்து எத்தனாயிக் ஆசிட். சோ இதோட நமக்கு என்ன ஆகுது? ரியாக்ட் பண்ணக்கூடியது. சோ கார்பாக்சிலிக் ஆசிடோட எது ஹெல்ப்போட? கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அட கந்தக அமிலத்தின் துணையோட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்குது? நம்ம எஸ்டர் அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? எஸ்டர்னாலே COO அப்படிங்கிறது சென்டர் பார்ட்ல இருந்தா அந்த காம்பவுண்ட், அந்த சேர்மத்தினுடைய பெயர் என்னது? எஸ்டர். ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? எஸ்டர்ங்கிறது. OHனா ஆல்கஹால் குரூப், எஸ்டர் அப்படின்னா COO, ஆசிட்னா COOH. அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ எஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது COO இருக்கணும். அப்ப இந்த ப்ராடக்ட் என்னது? CH3 COO C2H5. இதுதான் நமக்கு ப்ராடக்டா வரக்கூடியது. எத்தனோவேட் அப்படிங்கிறது இதனுடைய நேம். எத்தல் எத்தனோவேட் இந்த ப்ராடக்ட் உடைய நேமா எடுத்துக்கலாம். அண்ட் தென் பிளஸ் வாட்டர். சோ எஸ்டர் ஃபார்மேஷன், எஸ்டர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன ஐடென்டிபிகேஷன்? COO அப்படிங்கிறது. சோ நம்ம எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? CH3 CH2 OH plus CH3 COOH. Here CH3 COO C2H5. அப்போ இங்க இருக்கக்கூடிய CH3 COO அப்படிங்கிற விஷயம் எதோட ஜாயின் ஆயிருக்குன்னு சொன்னா இந்த CH3 C2. இங்க OH ஹைட்ராக்சில் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஹைட்ராக்சில் குரூப் எத்தனால் இருந்தும் இந்த இடத்துல எத்தனாயிக் ஆசிட்ல இருந்து நமக்கு என்ன இருக்கு? ஹைட்ரஜன். இந்த ரெண்டுமே நமக்கு ஜாயின் ஆகி வாட்டர் மாலிகூலா நமக்கு வந்திருக்கு. CH3 COO CH3 CHஓட நமக்கு ஜாயின் ஆகி என்ன வருது? எத்தில் எத்தனோவேட் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. சோ திஸ் இஸ் எத்தில் எத்தனோவேட் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எத்தனால் எதோட ரியாக்ட் ஆகி ஆசிடோட ரியாக்ட் ஆகுது? in presence of concentrated H2SO4. எத்தனால் அப்படிங்கிறது இந்த அமிலத்தோடு வினை புரிந்து நமக்கு எத்தனாயிக் அமிலத்தோட அடர் கந்தக அமில முன்னிலையில் வினை புரிந்து எத்தில் எத்தனோவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்டரை கொடுக்குது பிளஸ் வாட்டர் மாலிகூல். சோ வாட்டர் மாலிகூல்ஸ் ஒன்லி ரிமூவ்ட் இன் டூ ப்ராடக்ட் ரியாக்டன்ஸ் அதுல இருந்து நமக்கு ரிமூவ் ஆகுது. சோ திஸ் இஸ் த ஃபோர்த் நமக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீஹைட்ரஜனேஷன். டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு வேப்பர் ஆஃப் எத்தனால் நமக்கு இதுல ஹீட் பண்ணும்போது அதுல கேட்டலிஸ்டா காப்பர் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிறது நமக்கு அந்த ப்ராசஸ் வருது. சோ அதுல என்ன ஆகுது? நமக்கு ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? எப்படி டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொன்னமோ அதே போல டீஹைட்ரஜனேஷன். டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிற டாபிக்லயே நமக்கு என்ன ரிமூவ் ஆகுதுன்னு தெரியறது? ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்ங்கிறது டீஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னா கேட்டலிஸ்ட் ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன் தட் யூசஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். நமக்கு இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்ணாது? இது இன்வால்வ் ஆகாது. காப்பர் அப்படிங்கிறது என்ன ஆகாது? ரியாக்ஷன்ல நமக்கு இன்வால்வ் ஆகாம ஆனா இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ ஆல்கஹாலா இருக்கிறது ஆல்டிஹைடா மாறுது. அசிட்டால்டிஹைடு அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? எத்தனால் இஸ் dehydrated with the help of copper catalyst in 573 Kelvin டெம்பரேச்சர்ல அசிட்டால்டிஹைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டிஹைட் குரூப். திஸ் இஸ் எத்தனால். ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கக்கூடியது அசிட்டால்டிஹைடு அப்படின்னு சொல்லக்கூடிய
ஆல்டிஹைட் குரூப்பா சேஞ்ச் ஆகுது. சோ இந்த ஆக்ஷன் ஆஃப் டீஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ், டீஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ்ல நமக்கு என்ன ஆகுது, ஹைட்ரஜன் நீக்கம். இந்த வேதிப்பண்புல நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்னது, ஹைட்ரஜன் நீக்கம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பஷன். சாரி, ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ்ல நமக்கு அந்த இடத்துல நீராவி வெப்பப்படுத்துறோம். எது கேட்டலிஸ்ட்னா வினையூக்கி அப்படிங்கிறது. வினையை நமக்கு என்னது வேகமாக செயல்பட வைப்பதற்காக நம்ம என்ன பண்றோம், ப்ராப்பர் அந்த இடத்துல பயன்படுத்துறோம். அதுல ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் ஆகி நமக்கு ஆல்கஹால் குரூப் ஆல்டிஹைட் குரூப்பா சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பஷன். கம்பஷன் அப்படின்னு சொன்னா எரிதல். ஜென்ரலா எல்லா கான்செப்ட் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே இந்த கம்பஷன் ப்ராசஸ் அண்ட் தென் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே முக்கியம். ஆக்சிஜன் நம்ம வந்து சேர்ந்தா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். டீஹைட்ரேஷன்னா வாட்டர் மாலிக்யூல் ரிமூவல். ஹைட்ரஜன் மட்டும் அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் நீக்கல். அதே போல கம்பஷன் அப்படின்னு சொன்னா எரிதல். கம்பு சார்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ப்ராசஸ், எரிதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் கம்பஷன் சொல்லுவோம். எத்தனால் என்ன ஆகுது, நமக்கு ஹை டெம்பரேச்சர்ல நமக்கு என்ன ஆகுது, எத்தனால நம்ம ஹீட் பண்ணும்போது பேர்ன் ஆகி அந்த இடத்துல என்ன வருது, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரிமூவ் ஆகும். சோ CH3 CH2OH. so this is எத்தனால். சோ எத்தனால என்ன பண்றோம், ஆக்சிஜனோட ஹீட் பண்றோம். சோ இந்த மாதிரி ஹை இன்ஃப்ளேமபிள் லிக்விட் நமக்கு என்ன ஆகுது, பேர்ன் ஆகும்போது அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா பிரிஞ்சிடுது. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கம்பஷன் ப்ராசஸ். எத்தனால் இஸ் சேஞ்ச் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நமக்கு வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா எரியக்கூடிய ஒரு திரவம். அதனாலதான் எத்தனால் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்றோம், நம்ம எரிவதற்காக பயன்படக்கூடியது. ஆக்சிஜனோட எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நமக்கு தண்ணியும் தரக்கூடியது. சோ பேலன்ஸா எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சிஜன் நமக்கு வந்து எத்தனால், ஆக்சிஜன்ங்கிறது 3 மாலிகூல்ஸ், எத்தனால் ஒரு பார்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது 2 and 3. so 2CO2 and then 3H2O. this is balanced equation of combustion process in ethanol. One of the chemical properties in ethanol. So we learn 5 properties of ethanol. chemical properties la 5 ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது. ஒரு ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வர நம்ம கேட்கலாம். சோ நம்ம சாரி ப்ராப்பர்ட்டிங்கிறத விட எதோட ரியாக்ட் ஆகுது, கம்பஷன் ரியாக்ஷன் எழுதுங்கன்னு கேட்கலாம் 2 மார்க்ல. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கேட்கலாம். எஸ்டரிஃபிகேஷன்ங்கிறதும் ஒரு முக்கியமானது. சோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது மஸ்டா இதுல வரும். அண்ட் தென் யூசஸ் ஆஃப் எத்தனால். நமக்கு எத்தனால் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஈஸியா நல்லா எரியக்கூடியது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப நிறைய இடத்துல நிறைய யூசஸ் இருக்கு நமக்கு எத்தனாலால. சோ யூசஸ் ஆஃப் எத்தனால் அப்படிங்கிறது அடுத்த டாபிக். சோ இந்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எத்தனால் அப்படின்னு சொன்னா மெயினா நமக்கு ஹாஸ்பிட்டல்ல நம்ம எந்த ஒரு புண்ணு ஏதாவது ஒரு நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அத ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவாங்க. ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, கிருமி நாசினி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஆன்டிசெப்டிக்கா என்ன ஆகுது, இந்த எத்தனால் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது நம்ம இந்த எத்தனால் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு அப்படியே எரியும் இல்ல, அதை அப்ளை பண்ணி பண்ணும்போது. சோ இந்த இதான் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லா வைப் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆன்டி இருக்கக்கூடிய நம்ம வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ஆகுது, ரேடியேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரேடியேட்டர்ல என்ன ஆகும், நமக்கு அந்த நம்ம 2 வீலர் 4 வீலர்ல எல்லாம் தண்ணியை ஈஸியா ஃப்ரீஸ் பண்றதுக்காக வாட்டர் ஃப்ரீசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, எந்த இடத்துல நமக்கு ஆட்டோமொபைல்ஸ்ல வண்டியில எல்லாம் நமக்கு ஈஸியா தண்ணி ஃப்ரீஸ் பண்றதுக்காக இந்த எத்தனால யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பாக்டீரியா போன்ற நிறைய கிருமிகளை எல்லாம் என்ன பண்றோம், நம்ம அழிக்கிறதுக்காக. அண்ட் தென் இன்னொன்னு வந்துட்டு ஆன்டிசெப்டிக்காவும் அதுவும் கிருமி நாசினி அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கிறதுக்காக எல்லா காயம் எல்லாம் ஏதாவது நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, இன்ஃபெக்ட் ஆகாம
ரொம்ப டீப்பா போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எத்தனால நம்ம யூஸ் பண்ணலாம். வந்து நிறைய மெடிசின்ஸ், ஆயில்ஸ், இதை எல்லாத்தையுமே நமக்கு வாட்டர் எப்படியும் ஒரு சால்யபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோமோ அதே போல இந்த இடத்துல நமக்கு நிறைய இடங்கள்ல சால்வெண்டா நமக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் வெரி குட் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். குட் சால்வெண்ட், நிறைய பொருள்களை கரைப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் எத்தனால் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், மெத்தில் ஆல்கஹால் கலந்தது நமக்கு என்ன ஆகும், அந்த நம்ம சாப்பிடுற ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்பிரிட்ல நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா 95% தான் எத்தனால், அண்ட் தென் 5% தான் நமக்கு என்ன இருக்கும் அந்த ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் மெத்திலேட்டட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 95% அப்படிங்கிறது எத்தனால், அண்ட் தென் 5% அப்படிங்கிறது தான் நமக்கு மெத்தனால் அப்படிங்கிறது இருக்கும். சோ இது மாதிரி நமக்கு என்ன ஆகுது, இந்த ஸ்பிரிட்ல இது நம்ம என்ன பண்றோம், கலக்கிறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் நமக்கு ஈத்தர் அப்படின்னு எஸ்டர்ன்னு பார்த்தோம் இல்லையா. சோ அப்ப நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் நிறைய ஸ்மெல், நிறைய நல்லா நறுமணம் வீசக்கூடிய ஒரு நம்ம ஏதாவது ஒரு எண்ணெய் ப்ரிப்பரேஷனோ அல்லது நம்ம ஸ்வீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் ஸ்மெல்ல என்ஹான்ஸ் பண்றதுக்கு நல்ல அதிகமாக ஸ்மெல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக இது என்ன பண்ணுது, பயன்படுது. சோ இந்த ஸ்மெல்ல நம்ம என்ன பண்ணுது, என்ஹான்ஸ் கூட்டுவதற்காக இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம். வெனிலா எசன்ஸ் அப்படின்னு, எந்த ஒரு கேக் ப்ரிப்பேர் பண்ணாலும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதுல எல்லாம் என்ன இருக்கு, நமக்கு எத்தனால் அப்படிங்கிறது இருக்கு. சோ இது ஆக்சுவலா நம்மளுடைய டேஸ்ட் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஃபுட் ப்ராடக்ட் சாப்பிடுறது எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுது. ஓகே. சோ நம்ம எத்தனால் பத்தி எல்லா டீடைல்ஸும் இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிட்டிக் ஆசிட். ஃபார்முலா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொன்னா எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, CH3COOH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எத்தனாயிக் ஆசிட் தான். அதனுடைய ப்ரிப்பரேஷன் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ எத்தனாயிக் ஆசிட் CH3COOH அப்படிங்கிறது தான் இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. சோ இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி இதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும்னா 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். சோ 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் அண்ட் தென் 2 ஆக்சிஜன். இது மாதிரிதான் இதுல இருக்கும். ஹைட்ரஜனால 2 கார்பன் 2 ஆக்சிஜன் அப்படிங்கிறது. அப்ப கார்பன் கார்பன் பாண்ட். சோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு என்ன கேட்பாங்க, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ரைட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் we will expect in all kinds of questions. எந்த வழியில எப்படி நமக்கு கேட்பாங்க, எவாலுவேஷன் அப்படிங்கிறது எப்படி வேணா நமக்கு இருக்கும். அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மாலிகுலர் ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும், ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் மஸ்ட். சோ அந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எந்த இடத்துலயும் நமக்கு ஃபுல் மார்க் கரெக்டா ஹை மார்க் செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ here 2 carbons, 2 carbon is balanced, 4 hydrogen, 1 2 3 and 4 hydrogen is balanced, and then O, here one O, here one O. So this is the right structure for ethanoic acid. இந்த இடத்துல நமக்கு இதுதான் என்ன சொல்றோம், இதனுடைய அமைப்பு அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம்ல, அதே ஈக்குவேஷன் தான். இட் இஸ் வெரி ஈஸி பிகாஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால்ல பார்த்தோம்ல, KMnO4 பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஹெல்ப்போட ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு எத்தனாயிக் ஆசிட். சேம் ஈக்குவேஷன் இஸ் யூஸ் இன் திஸ் ஏரியா. அதை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எத்தனாயிக் ஆசிட்னுடைய ப்ரிப்பரேஷனுக்கும் அதே ஈக்குவேஷன் தான். சோ CH3 CH2OH நமக்கு என்ன வேணும், எத்தனாயிக் ஆசிட் தானே வேணும். சோ அதனுடைய ஈக்குவேஷன் சொன்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டியாவும் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் இதனுடைய மேனுஃபேக்சரிங்காவும் இருக்கலாம். அது என்ன பார்த்துக்கணும் நம்ம, ஆக்சிடேஷன் ப்ராசஸ். சோ அப்ப என்ன இருக்கணும், ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு மஸ்ட் கிடைக்கிறது. CH3COOH பிளஸ் ஆக்சிஜன். ஓகே. சோ அப்ப இது என்ன பண்ணணும், சாரி ஆக்சிஜன் இல்ல, நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். நீர் H2O அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிஜனோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வினை. சோ என்ன ஆகும், நமக்கு வாட்டர் மாலிகூல் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. CH3
CH2OH. எத்தனால் நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது, OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது இந்த பிரசன்ஸ் ஆஃப் KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட் முன்னிலையில நமக்கு ஹைட்ராக்சைல் மாலிகூல் அப்படிங்கிறது இதுல இருந்து ரிமூவ் ஆகி நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு O அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஆகும் CH3CHO அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். So this is the equation for preparation of ethanoic acid. So இதுல ப்ரிப்பரேஷன் நம்ம எழுதும்போது கண்டிப்பா என்ன பண்ணணும், இதனுடைய நேம மஸ்ட் எழுதணும். எந்த ஒரு ஈக்குவேஷன்னாலும் என்னது அதனுடைய ஒவ்வொன்றுடைய நேமையும் கீழே நம்ம எழுதினா மட்டும்தான் ஃபுல் பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லும் போது நேமும் இருந்தாதான் ஃபுல் மார்க் செக்யூர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லும் போது கலர்லெஸ் லிக்விட், இது கலரே இருக்காது. எப்படி நம்ம வந்துட்டு எத்தனால் அப்படின்னு சொன்னாலே பிளசண்டா இருக்கும், அதுல எஸ்டர் எல்லாம் இருக்குன்னு சொன்னாலே போல இதுல இது அன்பிளசன்ட் ஓடர். நமக்கு எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொன்னாலே பிளசண்டா அதனுடைய ஓடர் இருக்கவே இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்ட்னு சொன்னா சோர் டேஸ்ட்ல இருக்கக்கூடியதுதான். அண்ட் தென் வாட்டரோட என்ன ஆகும், ஈஸியா டிசால்வ் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் சொல்லலாம். கூலிங்கா இருக்கும்போது அசிட் நம்ம எத்தனாயிக் ஆசிட ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு இதுல வந்து எது கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு அதுல உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த எத்தனாயிக் ஆசிடுடைய நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புளிப்பு சுவையோட இருக்கும். அதற்கு நறுமணம் இல்லாதது, அது விரும்பத்தகாத ஒரு நறுமணத்தோட இருக்கக்கூடியது. தண்ணீர்ல எல்லா இடத்துலயும் ஈஸியா எந்த ஒரு ப்ரொபோர்ஷன்லயும் என்ன ஆகும், ஈஸியா கலக்கக்கூடிய ஒரு விஷயம். பாயிலிங் பாயிண்ட்னா 391 கெல்வின். ஸோ பாயிலிங் பாயிண்ட் அல்லது நமக்கு இந்த மாதிரி வேற எந்த ஒரு இதுவும் கொடுத்திருந்தாலும் அதெல்லாமும் கண்டிப்பா என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, பாயிலிங் பாயிண்ட்ங்கிறது 391 கெல்வின் சொல்லலாம். நெக்ஸ்ட் அது சீக்கிரமா என்ன ஆகும், நம்ம ஃப்ரீஸ் பண்றோம்னு சொன்னா எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டி போன்ற சின்ன சின்ன கிறிஸ்டலா வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் நம்ம பியோர் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட், இதனுடைய வேதி பண்புகள், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா ஏதாவது ஒரு பார்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம், வராது அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ண முடியாது, ஷியூரிட்டி கொடுக்க முடியாது. சோ நம்ம ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ரிமெம்பர் பண்ணி ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது எதோட நமக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு கேட்டா மெட்டலோட நமக்கு ரியாக்ட் பண்ணக்கூடியது, ரியாக்ஷன் வித் மெட்டல். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும் போது உலோகத்தோடு எவ்வாறு வினைபுரிகிறது, சோடியத்தோடு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது போலவே இங்க நமக்கு வந்துட்டு எத்தனாயிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஆஸ் வெல் ஆஸ் ஜிங்க். ரெண்டுத்தோடையும் என்ன பண்ணுது, நமக்கு ரியாக்ட் பண்ணுது. சோடியத்தோட நம்ம ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சது, எத்தனால் அப்படின்னு சொல்லும் போது அது சோடியத்தோட ரியாக்ட் பண்ணிட்டு நமக்கு என்னது வந்தது, சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்தது இல்லையா. அது போலவே இங்க என்னக்கு வந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரெண்டுலயுமே நமக்கு வந்து உருவாகும் அப்படிங்கிறதுதான் இதுல மெயினான கான்செப்ட். ஓகே, சோ நமக்கு வந்து எத்தனோவேட் எதோட நம்ம பண்றோம், எத்தனாயிக் ஆசிடோட தானே, அப்ப அதோட எத்தனோவேட் அப்படிங்கிறதும் அண்ட் ஹைட்ரஜன் ரிமூவல் அப்படிங்கிறது தான் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் திங் மெட்டலோட ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா CH3COOH. எதோடலாம் ரியாக்ட் பண்ணும் நம்ம பார்த்திருக்கோம், ஜிங்க் அண்ட் தென் சோடியம், CH3COOH பிளஸ் Na. சோ சைமல்டேனியஸா ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம பார்த்திடலாம். CH3COO ட்வைஸ், நமக்கு CH3COO ட்வைஸ், ரெண்டு பங்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல இங்க நம்ம ட்வைஸ் அப்படின்னு சொன்னா இப்படி ஹோலா பிராக்கெட் போட்டு என்ன பண்ணணும், நம்ம 2 அப்படிங்கறத எழுதணும். அண்ட் தென் ஹைட்ரஜன். சோ இதுதான் நம்ம என்னது ஜிங்கோட ரியாக்ட் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சேம் திங் நம்ம பாக்குறது. நெக்ஸ்ட் வந்து CH3COO, சோடியத்தோட நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது CH3COO Na அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ். ஆல்சோ இதுவும் என்ன ஆகும், நமக்கு 2 மாலிகூல்ஸ். அண்ட் தென் ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது இதுல என்ன ஆகும், வெளியில வரும். சோ இங்க நம்ம ரெண்டும் போது பேலன்ஸ்டா எழுதுறோம்னு சொன்னா இங்க 2CH3COOH. செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்சோ அதே மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது ரியாக்ஷன் வித் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். கார்பனேட்ஸ் அப்படின்னு சொன்னாலே சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டலோட இருக்கும். கார்பனேட் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து
Na2CO3 இருக்கும். பைகார்பனேட் அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜனோடு இணைந்திருந்தால் அததான் நம்ம என்ன சொல்லுவோம், பைகார்பனேட். பைகார்பனேட்டுக்கும் கார்பனேட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல என்ன ஆகும், Na2CO3 அப்படிங்கிறது கார்பனேட் குரூப் அப்படிங்கிறது CO3. சோ CO3ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க HCO3 அப்படின்னு நம்ம சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். சோடியத்தோடு CO3 குரூப் இருந்ததுன்னா திஸ் இஸ் சோடியம் கார்பனேட், திஸ் இஸ் சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சோ பைகார்பனேட் அண்ட் கார்பனேட்டோட எத்தனாயிக் ஆசிட் நமக்கு ரியாக்ட் பண்ணி சோடியம் கார்பனேட் அண்ட் தென் அதனுடைய என்னென்ன ப்ராடக்ட் CH3 COONA சோடியம் பைகார்பனேட்டும் அண்ட் தென் வீக்கர் பேஸாக இருக்கக்கூடிய CO2 அப்படிங்கிறதும் வாட்டர் மாலிகூல்ஸ் இதுதான் நமக்கு ரியாக்ட் ப்ராடக்டா கிடைக்கக்கூடியது. சோடியம் கார்பனேட் அண்ட் தென் சோடியம் பைகார்பனேட்டோட ரியாக்ஷன். React with sodium carbonate and then sodium bicarbonate. First நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த CH3COOH அப்படிங்கிறது தான். எத்தனாயிக் ஆசிட்னுடைய ஃபார்முலா எதோட ரியாக்ட் பண்ணுது, Na2CO3. திஸ் இஸ் சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது CH3COONA. சோ இந்த Na அப்படிங்கிறது இதோட ஜாயிண்ட் ஆகும். நமக்கு என்னென்ன லிபரேட் ஆகும் கேட்டா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர். CH3COONA அப்படிங்கிறது ரிமைனிங் இந்த ஹைட்ரஜன் இதோட நமக்கு ஜாயிண்ட் ஆகி என்ன ஆகும், இந்த கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது CO2 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், ஃபுல்லுமே ரிமூவ் ஆகும். அண்ட் தென் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸா நம்ம கரெக்டா ப்ராப்பரா இருக்கும்போது 2CH3COOH and then 2CH3COONA plus CO2 plus H2 பிகாஸ் வாட்டர் மாலிகூல் ஃபார்ம் ஆகுதுன்னு போது நமக்கு கரெக்டா பேலன்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து சோடியம் பைகார்பனேட். இது என்னது, சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. இதனுடைய பேரு என்னுடைய நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன்னு சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், NaHCOOH பிளஸ் NaHCO3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, NaHCO3 அப்படிங்கிறது தான் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்டோட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது சேம் ப்ராடக்ட் ஒன்லி CH3COONA அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அதனுடைய என்னது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதுதான் நமக்கு என்ன ஆகுது, கம்மி ஆகுது. CO2 and then water சேம் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி நமக்கு என்ன ஆகும், ரிமூவல் ஆகும். அதுல ஒரு பங்கு மட்டும்தான் ரியாக்டர்ஸும் இருக்கும் ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ அதுல நமக்கு ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணும்போது கரெக்டா நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்னது, எதோட ரியாக்ட் ஆகுது, சோடியம் பைகார்பனேட்டா ஆர் அதர்வைஸ் சோடியம் கார்பனேட்டா. திஸ் இஸ் சோடியம் பைகார்பனேட் NaHCO3 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரியாக்ஷன்ஸ் வித் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ். இப்ப ஆசிடோட பார்த்தோம், கார்பனேட்டோட பார்த்தோம். பேஸ் அப்படிங்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே என்னது, காரம் அப்படின்னு சொல்லுவோம். அமிலத்தன்மை அப்படிங்கிற மாதிரி காரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு ரியாக்ட் வித் பேஸ். காரத்தோடு எவ்வாறு நமக்கு வினை புரிகிறது அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு ஹெட்டிங். சோ ரியாக்ஷனா என்னெல்லாம் எடுத்துக்கலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேஸ்னாலே நம்ம அதான் எக்ஸாம்பிளா மேக்ஸிமம் எல்லாமே சொல்லுவோம். எத்தனாயிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடோட அது நமக்கு ரியாக்ட் பண்ணி என்ன ஆகுது, சோடியம் எத்தனோவேட். சோ இப்ப நம்ம பார்த்தா அதே ரியாக்ஷன் தான், சோடியம் ஹைட்ராக்சைடோட ரிமூவ் ஆகி CH3COONA CH3COOH அப்படிங்கிறது NaOH ஓட ரியாக்ட் ஆகி CH3COONA. திஸ் இஸ் சோடியம் எத்தனோவேட். இதனுடைய நேம் என்னது, சோடியம் எத்தனோவேட் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்ட் உடைய நேம். ஓகே, சோ CH3COOH NaOH ஓட ரியாக்ட் பண்ணி நமக்கு சோடியம் எத்தனோவேட் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுக்குது. அண்ட் தென் வாட்டர். சோ இது இப்படிதான் நமக்கு ரியாக்ஷன்
எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா CH3COO எண்ணெயோட இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹைட்ராக்சில் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி தான் நமக்கு வாட்டரா ரிமூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன் வித் த sodium hydroxide, that is base அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீகார்பாக்சிலேஷன். எப்படி எத்தனால்ல நம்ம டீஹைட்ரஜனேஷன் பார்த்தோமோ ஹைட்ரஜன் ரிமூவல நம்ம ஹைட்ரஜனேஷன் சொல்றோம். அது போல டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொன்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சோ இதுவும் நம்ம என்ன பண்ணணும், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். நம்ம கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்து ரிமூவ் ஆகும், பிகாஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குன்னு சொன்னா அந்த நேமிங் ரியாக்ஷன் அப்படிங்கிறதே முக்கியம். நம்ம எத்தனாயிக் ஆசிடோடைய கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனை எழுதுங்க அப்படின்னு சொன்னா என்ன கான்செப்ட் நமக்கு ஞாபகம் வரணும், ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் கால்ட் ஆஸ் டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்லக்கூடியது என்னது, ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோடியம் என்ன, அது நமக்கு சோடியம் எத்தனாயிக் ஆசிட் நம்ம ஹீட் பண்ணும்போது அதுல என்ன 3 பார்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஒரு பார்ட் என்ன இருக்கு கால்சியம் ஆக்சைடு CaO அப்படிங்கிறது இருக்கும். சோ அதனால நமக்கு மீத்தேன் அப்படிங்கிற கேஸ் வந்து நமக்கு ரிமூவல் ஆகும். CH3COO என்கேம். சோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த ஜெனரலா எல்லாத்துடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்றோம்னு சொன்னா அத எத்தனாயிக் ஆசிட டைரக்டா எடுத்துக்காம அதனுடைய சால்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். தட் இஸ் நம்ம என்னது சோடியம் எத்தனோவேட் அப்படிங்கிற சால்ட்டை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் தென் CaO கால்சியம் ஆக்சைடு இதோட ஹெல்ப்போட நம்ம என்ன பண்றோம், டிகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் நடக்கும் போது ப்ராடக்ட் வந்து மீத்தேன் அப்படிங்கிறது என்னது, அதுவும் கேஸ் அண்ட் தென் சோடியம் கார்பனேட் Na2CO3 அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்குது. சோ இதுல என்ன இருக்கு, நமக்கு அந்த CO2 கார்பாக்சிலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நமக்கு ரிமூவ் ஆகுறது. சோ இந்த ப்ராசஸ் தான் என்னது டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இதனுடைய யூசஸா அசிட்டிக் ஆசிட் சொல்லக்கூடியது நம்ம என்ன பண்ணலாம், இது வினிகர் அப்படிங்கிற ஒரு நேம். வினிகர் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, கெமிக்கல் நேமை விட வினிகர் அப்படின்னு சொன்னா எல்லாம் நமக்கு பிக்கிள்ஸ்ல எல்லாம் நமக்கு என்னது ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்ணக்கூடியதுதான் நம்ம இந்த டைல்யூட் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் நமக்கு டேஸ்ட என்ஹான்ஸ் பண்ணி தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். as well as manufacture of plastics and then dyes preparationல வரும், fabrics preparationல வரக்கூடியது அது எல்லாமே என்னது நமக்கு எத்தனாயிக் ஆசிட் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது லோயர் கான்சென்ட்ல நமக்கு என்ன ஆகும், ஃபுட் ப்ராப்பர்ட்டி நமக்கு ப்ரிப்பரேஷனுக்காகவும் மீதி எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம் இதை உபயோகப்படுத்துறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம எத்தனாலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட எல்லாம் ரியாக்ட் ஆகுது, என்னென்ன ப்ராடக்ட், அதனுடைய நேம் ஆஃப் த ரியாக்ஷன் என்னென்ன, டீஹைட்ரேஷனா, எஸ்டரிஃபிகேஷனா, ஆக்சிடேஷனா, கம்பஷனா, டீஹைட்ரஜனேஷனா. சோ அந்த நேமிங்கோட நம்ம கரெக்டா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு கொஸ்டின்ஸா நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And then uses next one is ethanoic acid, preparation of ethanoic acid and then properties, physical as well as chemical properties என்ன அப்படிங்கறதெல்லாமும் நம்ம இந்த செஷன்ல லேர்ன் பண்ணோம். Is there any doubts means please ask me, or otherwise just you go through the part. If there any doubt will come please we will discuss in next class. Okay. Thank you students. Varga Bharatam, Velga Tamil.